லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டுமானால் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருமார்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் இந்த சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும், சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த சூரிய நமஸ்காரம் என்றாலே என்ன என்று கேட்கின்ற அளவிலே இன்றைய சமுதாயம் பலருக்கும் தெரியாது. காலையிலே எழுந்து நாம் அனுஷ்டானங்களை முடித்து சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய தரிசனம், சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது முன்னோர்கள் அவ்வாறு செய்ததினாலே நோய் நொடிகள் இல்லாமல் 80 வயது 90 வயது 100 வயது வரை வரைக்கும் வாழ்ந்தார்கள். நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தார்கள். இப்போ 5 வயசு பிள்ளைக்கும் ஹார்ட் அட்டாக் வருகிறது, 10 வயசு பிள்ளைக்கும் நோய் வருகிறது, 3 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 15 வயசு பையனுக்கும் ஹார்ட் அட்டாக்குங்கிறார்கள். இல்லாத நோய்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள். இந்த அதிகாலையிலே நாம் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யணும். பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றப்படுகின்றவர் சூரிய பகவான். நம் கண்முன்னே தெரிகின்ற இறைவன் சூரியன். அந்த சூரியனை காலையிலே நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அந்த சூரியன் உதிக்கின்ற வேளையிலே சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே பட்டால் நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் இவையெல்லாம் விலகிவிடுமா? திடகாத்திரமாக நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது இந்த சூரிய நமஸ்காரம் செய்ததினாலே தான். 70 வயதிலும் பொல்லு உண்டாமல் நடந்தார்கள், 80 வயதிலும் சிறப்பாக நடந்தார்கள். இப்போ 50 வயசுனாலே பொல்லு உண்ட வேண்டியிருக்கு, உட்கார்ந்தால் எழும்ப முடியலை, எழும்பினா நடக்க முடியலை என்கின்ற நரம்புகள் எலும்புகள் பாதிப்புகள் கூடியவராக இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலையிலே சூரிய நமஸ்காரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எல்லோரும் சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த கார்த்திகை முதலாம் நாள் பிறந்ததும் உலகமே சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்கின்ற விரத முத்திரமாலை அணிகின்ற நாள். இன்னும் 9 நாட்கள் ஐயனுடைய விரத முத்திரை அணிவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கும் ஐயப்பனுடைய திருவிழாலாம் கிடைக்க வேண்டும். இந்த விரதமுத்திரை மாலை அணிய இருக்கின்ற பக்தர்கள் நாம் மாலை அணிந்த பின்பு விரதமாயிருந்தால் போதும் என்று எண்ணக்கூடாது. குறைந்தது 15 நாளைக்கு முன்பாவது நாம் சைவ உணவுகளோடு இருந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான தீய பழக்கங்களும் இல்லாதவர்களாக நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாலை அணிந்த காலத்திலே, அந்த மண்டல விரத காலத்திலே நாம் பக்குவமாக, அன்பு நிறைந்தவர்களாக, பண்பு கொண்டவர்களாக, பணிவு கொண்டவர்களாக, குருவிடத்திலே ஆசியை பெற்று இருமுடியை சுமந்து இந்த புனித யாத்திரை செல்லுகின்ற பாக்கியம்
அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய அந்த ஐயப்பனுடைய விரதம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் 9 நாட்கள் இருக்கின்றது. எதிர்வருகின்ற கார்த்திகை முதல் நாள் 17/11/2025 திங்கட்கிழமை அதிகாலையிலே இந்த விரத முத்திர மாலை அணிகின்ற சிறப்போடு கூடியதாகிய அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 45 ஆண்டுகள் கடந்து 46வது ஆண்டிலே 2026ஆம் ஆண்டு 45 ஆண்டுகள் மலை செல்லுகின்ற பாக்கியம். அந்த சிறப்போடு கூடிய பூஜை வழிபாடும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த விரதமுத்திரை மாலை அணிகின்ற நாள் நெருங்குகிறது. எல்லோருக்கும் ஆனந்தமாக சந்தோஷமாக ஐயன் அருளுண்டு என்றும் பையமில்லை போவோம் சபரிமலைக்கு என்ற நல்ல எண்ணத்தோடு அனைவருக்கும் சபரிமலை வாசன் காந்தமலை ஜோதியாகிய ஐயனுடைய திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் செய்கின்ற வேலைகள், எந்த வேலையை செய்தாலும் அல்லது எந்த அமைப்பிலே அல்லது ஒரு குடும்பத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு கீழ்ப்படிந்து வாழ அல்லது ஒத்துழைப்பு கொடுத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். எமக்கு மேலே ஒருவர் இருக்கின்றார். அவர் அதிகாரியாக இருக்கலாம், அவர் எங்களுடைய தலைவராக இருக்கலாம், அவர் நாங்கள் அன்பு செய்கின்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். இப்படி நாங்கள் எங்களுக்கு மேலே இன்னும் ஒருவர் எங்களுக்கு வேலைகளை தருகின்றவராகவும் அவர் எங்களிலே நம்பிக்கை வைக்கின்றவராகவும் அவர் எங்களுக்கு பொறுப்புகளை தருகின்றவராகவும் இருக்கலாம். அப்படி நாங்கள் எங்களுடைய வேலைகள் தளங்களை லாபத்திற்காக, ஊதியத்திற்காக, நல்வாழ்வுக்காக நாங்கள் உழைக்கின்ற பொழுது ஒருவர் மற்றவரிலே தங்கியும் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்கும் அழைக்கப்படுகின்றோம். கணவன் மனைவி என்ற உறவில் கூட ஒருவர் மற்றவரிலே தங்கி வாழுவதும் ஒருவர் மற்றவரை தாங்கி வாழுவதும், இவ்வாறு இந்த இருவருக்கும் இடையிலே ஒரு ஒத்துழைப்பு என்கின்ற ஒரு அடிப்படை நடத்தை முறை அல்லது மனநிலை அங்கு நிலவ வேண்டும். நாங்கள் எல்லோரும் பாடசாலைக்கு செல்லலாம், அல்லது வேலைத்தளத்துக்கு செல்லலாம், அல்லது கடல் தொழில் செய்வதற்கு செய்யலாம், அல்லது விவசாயம் செய்வதற்கு செல்லலாம். இப்படி நாங்கள் எங்களுடைய முயற்சிகளிலே இறங்குகின்ற பொழுது எங்களுக்கு வேண்டியவர்கள் எங்களுக்கு சில கட்டளைகளை, அறிவுரைகளை அல்லது எங்களுக்கு அவர்கள் உதவி செய்கின்றவர்களாக, பொறுப்பை தருகின்றவர்களாக என்று இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் எப்படிப்பட்ட வேலைகளை செய்கின்றோம்? இந்த வேலையை செய்கின்ற பொழுது பொறுப்புணர்வோடு வேலை செய்கின்றோமா? அவற்றை குறிப்பிட்ட காலத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று வேலை செய்கின்றோமா? அல்லது அவற்றை செவ்வனே செய்ய வேண்டும், திறம்பட செய்ய வேண்டும். ஐ வில் டூ மை பெஸ்ட், என்னால் இயன்றவற்றை நான் திறமையாக செய்வேன் என்ற அந்த நோக்கோடு ஈடுபட்டு நாங்கள் உழைக்கின்றோமா? இங்கு நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அல்லது ஏனோ தானோ என்று சொல்லி, அல்லது என்னுடைய அந்த கடமையை என்னுடைய சம்பளம் எனக்கு கிடைத்தால் போதும், அல்லது எனக்கு லாபம் கிடைத்தால் போதும், அல்லது நான் குறைவாக செய்து நிறைவாக நான் என்னுடைய வருவாயை பெருக்க முடியும், இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சிந்திப்பது வழக்கம். ஆனால் இயேசு தன்னுடைய போதனையிலே எப்பொழுதும் நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த பிரமாணிக்க தன்மை என்பது ஒருவர் என்னை நம்புகின்ற பொழுது நான் நம்பத்தக்க விதமாக என்னால் என்னுடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் என்னுடைய முயற்சிக்கும் ஏற்றபடி நான் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற
ஒரு நேர்மையாளராக நான் விளங்குவதற்கு இறைவன் எங்களுக்கு இந்த நாளிலே ஏராளமான வரங்களை அருள வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக். அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற் போல
தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா? அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களில் எல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.